நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோனியா, ரொம்ப கஷ்டமான பாட்டுமா. அதாவது உனக்கு கேட்குறதுக்கு எவ்வளோ சுகமாக இருக்குமோ, பாடுவதற்கு அவ்வளோ கஷ்டமான பாட்டு இது. எல்லா நோட்ஸ் எல்லாம் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும். அனுஸ்வரங்கள் தனி நனி மாலை பொழு மயக்கத்திலே நான், அந்த டச் எப்போ வந்தாலும் வரும். பட் என்ன, உங்களுக்கு இந்த சாங்கு மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த பர்ஃபெக்ஷன் கொண்டு வரத்துக்காக நீங்கள் படுற ஒரு ஆத்திரம் இருக்கு, அது உங்கள் ஃபேஸில் உங்கள் வாய்ஸில் தெரிஞ்சது. சத்தியமாக அதுக்கு நான் பாராட்டுறேன். நிச்சயமாக இது இதெல்லாம் ஒரு நாள் ஒரு மாதத்தில் பாடக்கூடிய பாடல்கள் அல்ல. பட் எடுத்து நீங்கள் இந்த மேடையில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த முயற்சி அது சோனியாக்குள்ளே தெரிஞ்சது. அது நான் ரொம்ப பாராட்டுறேன். டெஃபினட்டாக இதுக்கு நிச்சயமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சோனியா, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாட்டு, தமிழ்னு எல்லாருக்குமே, எல்லா தமிழர்களுக்கும் இந்த பாட்டு ஏதோ ஒன்று பண்ணும். அந்த மாதிரி ஒரு பாட்டு இது. அவர் மனோ சொல்கிற மாதிரி அது எங்கெங்கேயோ போகும் அந்த பாட்டு. இன்றைக்கி ஆக்சுவலி ஐ ஃபெல்ட் சோனியா சரணத்தில் எப்போதுமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக க்ளீனாக பாடுற சிங்கர். ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் இன்றைக்கி ஏதோ அன்கேரக்டரிஸ்டிக்காக எங்கேயோ சரணத்தில் அங்கங்கே. ஸோ விச் மீன்ஸ் சார் அந்த பாட்டு அந்த அளவுக்கு ஃபெமிலியர் இல்லைன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். பட் ஸ்டில் யூ காட் சச் அ கிரேட் வாய்ஸ் சோனியா. இந்த வாய்ஸ் ஒன்று போகிறோம் உங்களுக்கு.
டு கோ ஃபார் இன் லைஃப். ஆனால் இட்ஸ் அ காம்படிஷன். யூ ஹாவ் டு டூ ஜஸ்டிஸ். இட்ஸ் ஓகே. பட் டெஃபினட்டாக மோசமான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, குட் லக். சோனியா, அமேசிங் எஃபர்ட். யா, பட் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எடுத்து பாடினது. பிகாஸ் இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ். ஒன்று ரெண்டு நான் லிரிக்கல் இது மட்டும், அதாவது நீங்கள் இப்போ கனவு கண்டேன் சொல்கிறீங்க, அதுக்கு வந்து ஊன்னு சொல்லக்கூடாது தமிழில். கனவு, அப்புறம் மறந்து விட்டேன்னு மறந்து விட்டேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சோனியா. ஓகே, குட் லக்.